Called to order by President, and we welcome our Rotary District Governor, Rotarian Miran Khan Salim, for the wonderful event, which is collaborated by KIMS Healthcare for the limp people. So please, I welcome our dignitaries and the staff of the KIMS to give away the welcome address. Good afternoon, one and all. So, first of all, Salim sir, thank you for coming for the function, and Sodamini madam and team for supporting us in this event, and all other dignitaries. Then our Dr. Gopal sir, VP Medical Services, Dr. Balamurugan, Operations Head, and Vel sir, main support for each and everything. So, on behalf of KIMS Healthcare, we welcome you all. So on to direct page sir. So we invite our DG to felicitate some few words. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பயிலை வெறுப்பு விருப்பமில்லாத இறைவனின் சாந்தி சமாதானம் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய வாழ்த்துரை துவங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. எப்படி சொல்வதென்றே வார்த்தைக்கு வசப்படவில்லை. ஒரு 50 பேருக்கு இன்றைக்கி கால் இல்லாதவர்களுக்கு கால் கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதை நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் ரொட்டேரியன் பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் பிளாசம் சௌதாமணி அவர்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்காக நான் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்தேன். உங்களுக்கு பலத்த கரகோஷத்துடன். இரண்டாவதாக, இதற்கு முழு சப்போர்ட்டாக இருந்த இந்த கிம்ஸ் நிறுவனத்தினுடைய அத்தனை அஃபிஷியல்ஸ்களுக்கும் ரோட்டரி 3-2 கவர்னர் என்ற முறையில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக மகிழ்ச்சியான தருணம். ஏனென்றால் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு காலிலேருந்து தான் மரணம் அடைந்தார். அப்போ நான் 1994 அப்போ நான் நினச்சேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் இனி எத்தனை காலம் இந்த உலகத்தில் வாழ்கிறேனோ அத்தனை காலம் என்னால் முடிந்த அளவுக்கு கால் இல்லாதவர்களுக்கு கால் வழங்க வேண்டும் என்ற ஒரு சபதம் எடுத்து, நாளை காலையில் கூட ஒரு 10 பேருக்கு கால் வழங்க. இதுவரைக்கும் நான் 487 பேருக்கு கால் ஒற்றைக்காக கொடுத்துருக்கேன். அது எப்படிப்பட்ட கால் என்று கேட்டால் ரொபோட்டிக் லெக். அவங்க நடந்து போனால் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு 20-25 வருஷத்துக்கு அந்த கால் பயன்படுற அளவுக்கு நான் செய்து கொடுத்துட்ருக்கேன். அது இறைவன் எனக்கு கொடுத்த வரமாக நான் கருதுகிறேன். நான் மக்கள் எனக்கு கொடுத்த வரம் இல்லை, இறைவன் எனக்கு கொடுத்த வரம். மக்களுக்கு சேவை செய்வதற்கு எனக்கு கொடுத்த வரமாக இதை அதை தொடர்ந்து செய்வேன். என்னால் நான் சொன்னேன், இந்த பூமியில் என்னால் ஆரோக்கியமாக எத்தனை நாள் வாழ முடியுமோ அத்தனை நாளும் இந்த சேவையை நான் செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். இது எனக்கு ஏன் மகிழ்ச்சி தரேன்னு இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ ரோட்டரி கிளப் ஆஃப் பிளாசம் என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் இப்போ பிரசிடென்ட் பாஸ் சங்கர் அனிதா நடராஜன், என்னுடைய அக்கா நீரு அக்கா, பாஸ் பிரசிடென்ட் சிந்து மற்றும் என்னுடைய 2 சிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்க சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் கால் தர செய்திருக்காங்க. அதற்காக அவங்களுக்கும் இந்த ஏற்பாடு செய்த கிம்ஸ் நிறுவனத்திற்கு, கிம்ஸை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். 2012 எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட், கார் ஆக்சிடெண்ட்டு. என்னை 8.5 மாதம் கிம்ஸில் நான் அட்மிட் ஆகியிருந்தேன். திருவனந்தபுரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 7-8 சர்ஜரி முடிஞ்சு என்னை காப்பாற்றினதே கிம்ஸ் நிறுவனம் தான். அவர்களை என்னால் மறக்கவே முடியாது. எங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே கிம்ஸினுடைய பேஷண்ட்ஸ் தான். ஒரு சின்ன இது இருந்தாலும் நாங்கள் இங்கே அங்கே போயிடுவோம். அதுதான் பேசிகிட்டு இருந்தேன். நாங்கள் பத்மஜா மேடத்தோட பேஷண்ட்டு. கிம்ஸ் நிறுவனத்துக்கு வார்த்தையில் செல்ல முடியாத நன்றிகளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஸ்ரீ ரமேஷ் பாபுஜி நினைவு சேவா அறக்கட்டளை மூலமாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு நாங்கள் செயற்கை கால்கள் வழங்கி இருக்கிறோம். அதில் ஏற்கனவே கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு இதுக்கு முன்னால் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு செயற்கை கால்களை வழங்கினாங்க. அதை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இதுக்கு முன்னாலே இருந்த கால்களோட இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம ரோட்டரி கிளப் மூலமாக அவங்க எங்களை அணுகின போது கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் சொன்ன உடனே நம்ம ஆட்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 37 பேர் இன்னைக்கு செயற்கை கால்களை வாங்கியிருக்காங்க.
இதில் ஒரு ஆச்சரியம் இருக்குது. ஏன் செயற்கை கால்களை வழங்குகிறோம், ஏன் கைகளை வழங்கலை? கை இல்லாதவங்களும் நிறைய இருக்காங்க, இன்னும் நிறைய வீல் சேர் தேவைப்படுது. ஆனால் ஏன் கால் கொடுக்குறோன்னா, ஒரு மனிதன் ஒரு கால் இல்லாத ஒரு ஆள் இந்த செயற்கை காலை போட்டு நடந்து போக முடியும். அதே சமயம் கையோ இல்லை வேற உபகரணங்கள்னா அது சும்மா ஒரு ஷோக்கு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் கால் யூஸ் ஆகுது. இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல கூட ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார், அதே மாதிரி பஸ் டிரைவர் இருக்கார், டெய்லர் இருக்காங்க. டெய்லருக்கு இந்த கால் போட்டால் தான் அவங்களாம் சரியாக ஸ்டிச்சிங் பண்ண முடியும், கட்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி ஹோட்டலில் வேலை பார்க்குற டீ மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரிப்பட்டவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இந்த கால் இனிமேல் வைக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த ரோபோட்டிக்கெல்லாம் கிட்டத்தட்ட 20,000-30,000 ஆகுது. அவங்க லைஃப்பில் அந்த 30,000ங்கிறது ஒரு பெரிய செலவு. அதனால் அவங்க யாராவது இந்த மாதிரி கால் கொடுப்பாங்களான்னு தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இன்னொன்று, கால் வாங்கியிருப்பாங்க, டேமேஜ் ஆகிருக்கும், கயரெல்லாம் வச்சு கட்டி அதை எப்படியோ சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரோட்டரி கிளப்பும் கிம்ஸ் மருத்துவமனையும் இந்த மாதிரி இந்த கால்களை கொடுக்கறதுனால எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது. அதை நம்முடைய ரமேஷ் பாபுஜி அறக்கட்டளை இப்போ இந்த கால் இன்னைக்கு கொடுக்குறோம். ஏற்கனவே 10 பேர் இன்னும் அடுத்தது பதிவு பண்ணியாச்சு. இனி புதுசாக எங்களுக்கு கால் கொடுங்க அப்படி. ஏன்னா இந்த பப்ளிசிட்டியை பார்க்கும்போது அவர்கள் மீண்டும் மீண்டும் நிறைய பேர் இப்போ இனி வந்து முன்னாலையெல்லாம் ஒரு அதிகமாக ஆக்சிடென்ட்டில் தான் கால் இழந்து போவாங்க. இப்போ சுகர்னால கால் இழந்து போகிறவங்க நிறைய இருக்காங்க, விபத்துனால கால் இழந்து போகிறவங்க இருக்காங்க. அவர்களெல்லாம் இதில் நிறைய பேர் கிட்டத்தட்ட 2 வருஷம் வீட்டை விட்டு வெளியில் வராமல் வீட்டிலே முடங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இங்கே பின்னால் இருக்கார் குமார்னு ஒரு ஆள். அவர் ஒரு நல்ல ஒரு மனிதராக ஒரு நிறைய தொழில் செய்துட்டு இருந்தார். ஒரு விபத்தில் அவர் கால் இழந்த உடனே அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கிட்டத்தட்ட 2 வருஷம் வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்தார். நாங்கள் போய் அவரை பார்த்து பேசும்போது அவர் சொன்னார், எனக்கு கால் மாட்டிட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியில் வருவேன், கால் இல்லாமல் நான் வெளியில் வரமாட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு அவர் கால் மாட்டி ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து அந்த குடும்பத்தையே இன்னைக்கு ஒரு நல்ல வழியில் கொண்டு போயிட்டு இருக்காருன்னா அது இந்த மாதிரிப்பட்ட நல்ல நிறுவனங்களுடைய ஒரு முயற்சி. இந்த முயற்சி தொடர்ந்து நடக்க வேண்டும். கிம்ஸ் திருவேண்டரத்தில் இருக்கும்போது இந்த சேவை செய்தோம், இப்போ தமிழ்நாட்டில் வந்தாச்சு. இது கூட இந்த கிம்ஸ் நிறுவனமும் ரோட்டரி கிளப்பும் நிறைய பேருக்கு கால்களை வழங்க வேண்டும் என்று நல்ல தருணத்தில் கேட்டு, இப்போ மாற்றுத்திறனாளிகள் எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இந்த பறவைகள் பார்த்துருப்பீங்க, பறவைகள் பறந்து போய் மரக்கிளையில் போய் உட்காரும். அந்த கிளை திடீர்னு முறிஞ்சு விழுந்துடும். ஆனாலும் பறவைகள் அந்த இறக்கையால் அடித்து பறந்து போயிடும், கீழே விழாது. என்ன காரணம் சொன்னால் பறவைகள் மரக்கிளையை பார்க்கறது இல்லை, தன்னுடைய சிறகுகளை பார்க்குது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்க்கையில் இருந்தாச்சானா நிச்சயமாக இதை போல எல்லா நிறுவனங்களும் உதவி பண்ண தயாராக இருக்காங்க. நாம் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடக்கூடாது என்று இந்த தருணத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். Good afternoon, everyone. It is wonderful to be here representing KIMS Healthcare, because after I took over this organization, this is the first service program which we are doing, and KIMS has always been associated with service. Everybody talks about KIMS as a corporate, but apart from that, as part of a CSR program, this was our first program after the hospital has started, and we were insistent that this program should be held in the hospital. It is with that point in mind that we brought out this Jaipur Foot in KIMS. And like what Sir was saying, it is not only a hospital. We are here to serve the people. And to serve the people, we want to take healthcare to a different level in this district. And working with Rotary Club, it is indeed wonderful to work with them, and we hope to work with them in the future days also. Anyway, it is wonderful to have you all, and it is wonderful to serve you all, and thank you very much for this wonderful opportunity. போன மாதம் 7ஆம் தேதி பார்த்தோம். மெஷர்மெண்ட்டுக்கும் வந்திருந்தேன், அளவெடுக்கிற முகாமுக்கும் வந்திருந்தேன். கிம்ஸ் ஹெல்த் ரோட்டரி கிளப் ரமேஷ் பாபுஜி சேவா ட்ரஸ்ட் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிற இந்த விஷயம் ரொம்ப இலவச செயற்கைக்கால் கொடுக்குற விஷயம் ரொம்ப பெருமையானது. எல்லோரும் ஒரு 37 பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம அளவெடுத்து இன்றைக்கி வந்து ப்ராசஸஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் கூட ஒர்க் பண்ணுற டீம்
எல்லாருமே ப்ரோஸ்தட்டிஸ் அவர் எல்லாருமே ரொம்ப சின்சியராக எல்லாமே 1 மந்தில் 37 கால் வேகமாக ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து இஷ்யூ பண்ணணும்னு ஒவ்வொருத்தருக்கும் சும்மா கொடுத்துட்டு போகாமல் அவங்க முயற்சி பண்ணி அளவு ஃபிட் பண்ணி அளவெல்லாம் சரி பார்த்து ஹைட்டு பார்த்து கரெக்ஷன்ஸ் பண்ணி கரெக்டாக இஷ்யூ பண்ணிவிட்டு இஷ்யூ பண்ணுற இந்த கேம்ப் இதில் நான் டாக்டராக கலந்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இந்த காலை எடுத்துகிட்டு போய் நீங்களும் கரெக்டான முறையில் யூஸ் பண்ணி உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக கிம்ஸ் ஹெல்த் ட்ரிவாண்ட்ரமில் வந்து உங்களுக்கு அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃபர்தர் யூஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு புண்ணு வருது இல்லை வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபிட்மெண்ட் சரியாகலை நடக்கும்போது கஷ்டமாக இருக்குன்னு அதை ஒதுக்கி வச்சிடாதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலும் அது போட்டுட்டு நடக்கிறது ஒரு கஷ்டம்னாலும் கண்டிப்பாக அங்கே ஃபாலோஅப்க்கு வாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் அவங்க பண்ணி தருவாங்க. உங்கள் டிரான்ஸ்போர்ட் செலவு மட்டும்தான் அங்கே அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணி தருவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலும் அது போட்டுட்டு நடக்கும்போது அது வந்து கொண்டு வந்து சரி பண்ணி அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ண பாருங்கள். இதே மாதிரி பல கேம்பை கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி கிம்ஸ் ஹெல்த்தை வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் எல்லாருக்கும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. பேஷண்ட்ஸ் லிஸ்ட் எடுத்து இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ண ரோட்டரி கிளப் அண்ட் ரமேஷ் பாபுஜி சேவா ட்ரஸ்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். Major donor Miran Khan Salim, President of Rotary Club of Nagarkoil Blossoms, Rotarian Saudamini, and the doctors who are here, and members of Rotary Club of Nagarkoil Blossoms, and all those who are here. Indeed, it's my privilege and pleasure to be here as the well-wisher of this club, as the past district assistant governor of this club, and as the past district chairman of district Innerville district, because she always wants me to be a part of whatever that she does, even if it is whatever that she does in the social for the social as an organization. And இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒருத்தருக்கு எந்த பாட் இல்லை, ஒரு சின்ன ஒரு பாட் இல்லை, ஒரு நகத்தில் ஒரு கூட வெட்டிட்டா கூட அந்த இடம் வலிக்கும்போது நம்முடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு காலே இல்லைன்னு சொன்னான்னா அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு தான் எல்லாருக்கும் அப்படி ஒரு நினைப்பு இருக்கும். அந்த குடும்பமே ஐயோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையேன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன காம்பன்சேஷன் போல் இந்த ஜெய்ப்பூர் லிம்ப் வந்து ஒரு பெரிய ஒரு பூன். இட்ஸ் அ பூன் டு த ஹியூமனிட்டி ஹஸ் லாஸ்ட் அ பார்ட், தட் இஸ் ஒரு முக்கியமான இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த பாடி அதை லூஸ் பண்ணும்போது. ஸோ ரோட்ரி ஆல்வேஸ் டஸ் திங்ஸ், எங்கெல்லாம் என்னென்ன நீட் இருக்குதோ அதில் த ரோட்ரி ஆல்வேஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட் டு டூ தேட். அண்ட் கிம்ஸ் ஹஸ் டேக்கன் த இனிஷியேட்டிவ். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. And I welcome actually the KIMS to our place. அங்கே ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கும்போது I had been there, இங்கே வந்திருக்குது. ஸோ as a citizen of Nagarkoil, I welcome KIMS to our place and the doctors who are here. And I'm really very happy and privileged to be here. This President Saudamini is a woman of action. She cannot speak much, but she will do things. எப்போவுமே ஷி வில் டூ. எங்கே இருந்தாலும் போகக்கூடாத இடத்துல கூட ஷி வில் கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் சம் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆல். அண்ட் ஷி டோல் மீ 6 months பேக்கில் கூட சொன்னாங்க என்னோட பிரசிடென்ட்ஷிப் அதோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இது நான் பண்ண போகிறேன். அண்ட் ஷி ஹஸ் டன் இட். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். தேங்க்யூ. Talking. So first of all, thank you all, ellarkum nandri for the coming here and attaching, especially for Rotary, Salim sir, Sudhamni madam, all dignitaries, and our sir, Dr. Gopal sir, Dr. Bala. So and mainly vandu neenga ellarum and our team from Trivandrum. So as Gopal sir Sonamari, this is the first event and it's a CSR event inside our hospital we are doing. And thank you Rotary and Ramesh Babu Trust sir. So thank you one and all for each and every support for us, and we'll do more these type of activities in future in different places. Thank you.